ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னி பண்ணோம் அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நம்ம இந்த தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் பேன் வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் எடுத்து இதை நல்லா ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கடுமுடுன்னு இருக்கும், அரைக்கும் போது சரியாக அரைப்படாது. அதனால தான் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போது ஒரு கொத்து கறிவேப்பிலை இதில் சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு இப்போது இந்த தக்காளி சட்னிக்கு நான் 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் நான் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த 2 பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்தது மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். நான் 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 4 வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் இந்த மிளகாய் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வரும்போது 2 பெரிய வெங்காயத்துக்கு 4 தக்காளி பழம் சேர்த்துக்கணும் நம்ம. அப்போ தான் இந்த மாதிரி கெட்டியான ஒரு சூப்பரான தக்காளி சட்னி கிடைக்கும். ஸோ நல்லா பெரிய பழமாக 4 தக்காளி பழம் எடுத்து நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. ஸோ நல்லா பழுத்த பழமாக 4 தக்காளி பழம் எடுத்து நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி பழம் தோல் சுருங்கி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா கூட நல்லா வதங்கி வந்துடும். இப்போது லைட்டாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்கி விட போகிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். இந்த தோல் ஃபஸ்ட்டு நல்லா சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விடணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு மிதமான சூட்டில் வச்சது இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த சட்னிக்கு தாளிப்புக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு பாருங்கள். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போது இதில் நம்ம தக்காளி சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விடணும். இதில் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயிலேயே நல்லா சுருண்டு வதங்கி வரும்போது ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃபுல்லாக வச்சு நல்லா இந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நீங்கள் வச்சிடணும். அப்போ தான் இந்த தக்காளி சட்னி ஒரு டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். ஸோ இதை நல்லா ஒரு ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே கிண்டி விட்டுட்டு விட்டுறலாம். பாருங்கள், நல்லா இப்போ எண்ணெயெல்லாம் சுருண்டு வருது. இந்த மாதிரி தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பரான ஒரு டிஷ். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.